Dear students, this is RSR Max. இந்த 10th standard MCQல we are given two equations 3x plus 2y equal to 13xy and 5y minus 4x equal to minus 2xy. Then find the value of x plus y. அது ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சரில் எந்த ஆன்சர் வரும்னு கேட்டிருக்கான். இது வரைக்கும் ஈக்குவேஷன் நம்ம சாதாரண பார்க்குறது வந்து எக்ஸ் டேர்ம் இருக்கும், ஒய் டேர்ம் இருக்கும், நம்பர் இருக்கும். எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் நம்பர் இருக்கணும். ஆனால் இந்த எக்ஸ்ஒய் எக்ஸாக ஒரு டேர்ம் இருக்குது. இப்போது அந்த எக்ஸ்ஒய் டேர்ம் இல்லாமல் இருந்தால் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த எக்ஸ்ஒய் டேர்மை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு சைட்லையுமே ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ரெண்டு பக்கமே எக்ஸ்ஒய்யால் டிவைட் பண்ணிடுறோம். செகண்ட் ஈக்குவேஷனோட ஆர்ஹெச் ஃபுல்லாகவே அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே ரெண்டு சைடுமே எக்ஸ்ஒய்யால் டிவைட் பண்ணிடுறோம். therefore 3x divided by xy plus 2y divided by xy 13xy by xy. இங்கே வந்து 5y by xy 4x by minus 4x by xy minus 2x by xy. இந்த xy கேன்சல் பண்ணிடலாம். இங்கே உள்ள ஒய்யும் கேன்சல் ஆகிடும், இங்கே எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் வந்து இங்கே 3/y, அங்கே வந்து 2/x, பேலன்ஸ் 13. xy டேர்ம் போயிடுச்சு. அதே போல் இங்கே வந்து ஒய் கேன்சல் ஆனால் 5/x மைனஸ் எக்ஸ் போக மைனஸ் 4/y ஈக்குவல் டு xy கேன்சல் ஆனால் -2. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நார்மலாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் xy வந்து டினாமினேட்டரில் இருக்குது, ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்குது. நார்மலாக 3x + 2y = 13 இல்லை 5x - 4y = -2 இருந்தால் நம்ம சால்வ் பண்ணிடலாம் டேரெக்டாக. ஃப்ராக்ஷன் இருக்க வாசி இந்த ஃப்ராக்ஷனுக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். அதுக்கு முந்தி இந்த 3/y 3 × 1/yன்னு போட்டுங்க, ப்ளஸ் 2/x 2 × 1/x போட்டு 13 அப்படியே இருக்கட்டும். செக் பண்ணி பார்த்துங்க. மேலே பண்ணும்போது 3 × 1 3 வந்துடும், இங்கே 2 × 1 2 வந்துடும். அப்படி இப்படி பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி அப்போ இந்த 5/x 5 × 1/xன்னு பிரிச்சுக்கலாம், மைனஸ் இந்த 4/y 4 × 1/1 பிரிச்சுக்கலாம், ஈக்குவல் டு -2. இந்த 1/xக்கு யூன்னு பேர் கொடுத்துருங்க, சப்ஸ்டியூஷன். 1/yக்கு பதிலாக வின்னு வச்சிடறோம். இப்போ 1/xக்கு பதிலாக u, 1/yக்கு பதிலாக v. அப்போ இந்த 3 × 1/yக்கு v வச்சிடறோம். இந்த 2 × 1/xக்கு u 13. ஆர்டரில் எழுதினோம்னா ஃபஸ்ட்டு u, ரெண்டாவது v, 13. 2u + 3v = 13. செகண்ட் ஈக்குவேஷன் அது போல் இந்த 5/x 5 × 1/x மைனஸ் 4/y 4 × 1/y ஈக்குவல் டு -2 மாற்றிக்கிறோம். இந்த சப்ஸ்டியூஷன் 1/xக்கு u, 1/yக்கு v ஈக்குவல் டு -2. இது கரெக்டாக ஆர்டரில் இருக்குது. 5u - 4v ஈக்குவல் டு -2 இருக்குது. இப்போ நார்மலாக இந்த ஈக்குவேஷன் டைப்பில் வந்துட்டு இப்போது uv இதில் எதை ஈஸியாக கேன்சல் பண்ணலான்னா, எந்த எழுத்துக்கு முந்தி ப்ளஸ் மைனஸ் வருதோ அதை கேன்சல் பண்ணலாம் ஈஸியாக. இப்போ நம்ம ஒய்க்கு முந்தி தான் ப்ளஸ் இருக்குது, இங்கே அது விக்கு முந்தி ப்ளஸ் இருக்குது, இங்கே விக்கு முந்தி மைனஸ் இருக்குது. இப்போ வி கேன் ஈஸிலி கேன்சல் வி. அதுக்கு முந்தி கோஎஃபிஷியன்ட் சேம் ஆக்கணும், அதாவது இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள நம்பரை வந்து சேம் ஆக்கணும். அப்போது இந்த 3 இங்கே 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக இந்த 3ஆல் பண்ணால் இங்கே 12 வரும். இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 12 வரும். அதாவது இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 3ஆல் பண்ணோம்னா இங்கே 12 ஆகிடும். இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 4ஆல் பண்ணால் 12 ஆகிடும். அப்போ திஸ் ஈக்குவேஷன் இன்ட்டு திஸ் 4, திஸ் ஈக்குவேஷன் இன்ட்டு திஸ் 3. சைனை பார்க்க வேண்டாம், மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 4 × 2 8u ப்ளஸ் 4 × 3 12v 4 × 13 52. இங்கே 3ஆல் 3 × 15u 3 × 4 12v ஈக்குவல் டு 3 × இது -6. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் uv நம்பரில் வந்துட்டு இப்போ ரெண்டு ஆப்போசிட் ப்ளஸ் மைனஸ் இருக்கனால ஆட் பண்ணிடலாம். இந்த ஈக்குவேஷன் கீழே போட்டுங்க. 15u - 12v ஈக்குவல் டு -6 ஆட் பண்ணால் ஆப்போசிட் சேனல் தான் ஈக்குவேஷன் ஆட் பண்ணலாம். அப்போ இது வந்து ஆட் பண்ணால் 23u, இது கேன்சல், இது வந்து 46. therefore u ஈக்குவல் டு 46 divided by 23 ஈக்குவல் டு 2. therefore u ஈக்குவல் டு 2 ஒரு ஆன்சர் வந்துட்டு. நவ் இந்த v இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதில் வந்து u சப்ஸ்டியூட் பண்ணால் v கிடச்சிரும். அதில் இந்த எந்த ஈக்குவேஷன் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் இதெல்லாம் போடலாம். ஐ டேக் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 × u 2u + 3v = 13. 2 × uக்கு பதிலாக வந்து 2 போட்டுக்கிறேன். 2 × 2 + 3v = 13. 2 × 2 3 × v 13. 2 2s are 4. 4 + 3v = 13. therefore 3v = 13 - 4 = 9. therefore v = 9 divided by 3 = 3. therefore v = 3. v = 3. u = 2, v = 3. now நம்ம சப்ஸ்டியூஷன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து
யூவி கிடச்சிருக்கு. நம்ம கணக்கு ஆரம்பத்தில் எக்ஸ்ஒயில் இருக்குது. நம்ம எக்ஸ்ஒயில் உள்ள கணக்கை வந்து யூவியில் மாற்றணும். யூவியில் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி இந்த யூவி வேல்யூ வச்சு எக்ஸ்ஒய் கண்டுபிடிச்சிடணும். அதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ வந்து கிடச்சிருக்குது யூவோட வேல்யூ 2, வியோட வேல்யூ 3. இது கரஸ்பாண்டிங்காக நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன வேல்யூ மாறும் ஆன்சர் அதான். இப்போ வந்து u ஈக்குவல் டு 2, யூக்கு என்ன சப்ஸ்டியூஷன் வச்சுருக்க பாருங்க. யூக்கு வந்து 1/x, 1/x ஈக்குவல் டு u, தட் இஸ் 1/x ஈக்குவல் டு யூக்கு மேலே 2 போட்டுருவோம். இப்போ 2 இங்கே வந்து எக்ஸை கொண்டு போய்ட்டு, தேர்ஃபோர் 2 இங்கே வந்தால் 1/2 ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் வேல்யூ 1/2. அதுபோல் 1/x யூன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தோம். யூக்கு மேலே 2 இந்த 2 போட்டேன். நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். அப்போ 2 இங்கே கொண்டு வந்துட்டு 3 எக்ஸ் அங்கே கொண்டு போய்ட்டு, தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஹாஃப். இங்கே வந்து 1/y ஈக்குவல் டு v, தட் இஸ் 1/y ஈக்குவல் டு விக்கு பதிலாக 3 போட்டேன். நமக்கு ஒய் மட்டும் தான் வேணும். தேர்ஃபோர் ஒய் அங்கே கொண்டு போய் 3 இங்கே கொண்டு வந்துடு. அப்போ ஒய் ஈக்குவல் டு 1/3 எக்ஸ் வேல்யூ 1/2, ஒய் வேல்யூ 1/3. கொஸ்டின் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ 1/2 1/1 ஆட் பண்ணுறோம். தேர்ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 1/3 ஈக்குவல் டு ஆர்டினரி ஃப்ராக்ஷன் அடிஷன், 3 மல்டிப்ளிகேஷன். இது வந்து 3 × 1 3, 2 × 1 2 டிவைடட் பை 2 3s are 6 ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒயோட வேல்யூ, எக்ஸ் ப்ளஸ் ஒயோட வேல்யூ 5/6. எக்ஸோட வேல்யூ 1/2, ஒய்யோட வேல்யூ 1/3. கொஸ்டின் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட ஆன்சர் கிட்டிருக்கு. தேர்ஃபோர் இந்த எக்ஸ் 1/2 + 1/3 ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3 × 1 3 + 2 × 1 2 டிவைட் பை 2 × 3 6. 5/6 இஸ் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த கொஸ்டினில் எக்ஸ்ஒய் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எக்ஸ்ஒய் ரிமூவ் பண்ணோம். அப்புறம் எக்ஸும் ஒய்யும் டினாமினேட்டர் இருந்த வாசி சப்ஸ்டியூஷன் கொடுத்தோம். அதுக்கு நேம் வந்து யூவின்னு கொடுத்தோம். அந்த யூவி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி யூவும் வியை வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த யூவிலேருந்து திருப்பி அதே சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் வேல்யூ நமக்கு வந்து 1/2 வந்திருக்கு, ஒய்க்கு 1/3 வந்திருக்கு. தேர்ஃபோர் கொஸ்டின் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட ஆன்சர். இந்த 1/2 + 1/3 ஆன்சர் அதை ஆட் பண்ண 5/6. தட் இஸ் அவர் 4th சாய்ஸ். நம்மளுடைய நாலாவது தான் அதுக்கு ஆன்சர். இதுபோல் நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ ஹார்ட் இருந்தாலும் ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். தேர்ஃபோர் சப்ஸ்கிரைப் RSR Maths. You give a valuable comment, like, share and comment. Thank you.